சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். திருடுற அளவுக்கு எங்க அண்ணன் ஒண்ணு தப்பானவர் இல்ல. திரும்ப திரும்ப இப்படி பேசி அவரை காயப்படுத்தாதீங்க. உதவி கேட்க வந்தாரு, இப்படி அவமானப்படுத்துறீங்க. இதெல்லாம் பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. திவ்யா, புதுசா வந்து டிரைவர் பொண்டாட்டிய செக் பண்ணிட்டோம். அதே மாதிரி வீட்டுக்குள்ள வந்த உங்க அண்ணனையும் செக் பண்றது தானே முறை. உன் அண்ணன் கிட்ட நெக்லஸ் இல்லனா நீ எதுக்கு பயப்படுற? செக் பண்ணிட்டு உங்க அண்ணன் கிட்ட நகை இல்லனா அந்த பொண்ணு அனுப்பிச்ச மாதிரி இவனையும் அனுப்பிச்சிட போறோம். இதுக்கு எதுக்கு டென்ஷன் ஆயிட்டு இருக்க? செக்யூரிட்டி, என்ன வேடிக்கை பார்த்து நின்னுட்டு இருக்க? அவனை போய் நல்லா செக் பண்ணு. இல்ல, பாத்து யோ சார், வெடி பாத்துக்கிட்டு செக் பண்ணியா? சரிங்க சார். அண்ணா ஒரு நிமிஷம். இப்ப நான் என்ன தப்பு பண்ணேன்னு இப்படி என்ன செக் பண்ண சொல்றீங்க? இங்க பாருங்க, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் நான் எதுவுமே எடுக்கல. திவ்யா, என்ன திவ்யா இது? நான் என்ன தப்பு பண்ணேன்? எதுக்காக இப்படி பண்றாங்க? அண்ணே, நீ எதுவும் தப்பா எடுத்துக்காதண்ணே. இவங்களுக்கு பதிலா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் இவங்க கிட்ட பேசிக்கிறேன். கொஞ்சம் இருங்க. இங்க பாருங்க, நீங்க ரொம்ப பெரிய தப்பு பண்றீங்க. அத்தையோட நெக்லஸ் காணாம போனதுக்கும் அண்ணனுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நீங்க இவருக்கு மரியாதை கொடுக்கலனாலும் பரவாயில்ல, ஆனா இப்படி அவமானப்படுத்தாதீங்க. இங்க யாரும் உங்க அண்ணனை அவமானப்படுத்தல. எங்க இடத்துல நீ இருந்து உன் அண்ணன் இடத்துல வேற யாரா இருந்தாலும் நீயும் இததான் பண்ணிருப்ப. ஆமா, எங்க அம்மாவோட நெக்லஸ் இந்த ஆள்ல தான் காணாம போயிருக்கு. எனக்கு தெரிஞ்சு இங்க புதுசா வந்தது டிரைவரோட ஒய்ஃபும் உன் அண்ணனும் மட்டும்தான். அந்த டிரைவரோட ஒய்ஃப் நாங்க செக் பண்ணியாச்சு. அடுத்து உங்க அண்ணனை செக் பண்றதுல என்ன தப்பு இருக்கு? எனக்கு எதுவும் தப்பு இருக்கிற மாதிரி தெரியலையே. அது மட்டும் இல்லாம பொன்னிய விட எங்களுக்கு உங்க அண்ணன் மேலதான் டவுட் அதிகமா இருக்கு. ஏன்னா ரொம்ப நேரமா இங்க உட்காந்துட்டு இருந்தது உங்க அண்ணன் தான். அதனால இவன் தான் இங்க இருந்து அத்தையோட நகையை எடுத்திருக்கணும். அதனாலதான் இவனை செக் பண்ண சொல்றோம். நான் இங்க உட்கார்ந்ததுல உண்மைதான். ஆனா சத்தியமா சொல்றேன், நான் எந்த நெக்லஸுமே பார்க்கல. டிவியை பார்த்துட்டு நான் கிளம்பிட்டேன். எனக்கு உரிமை இல்லாத எந்த பொருளையும் நான் தொட மாட்டேங்க. அப்படிப்பட்டனா என் தங்கச்சி வீட்டுல திருடுவேனா? என் தங்கச்சி வாழ்க்கைக்கு எடுக்கிற மாதிரி இந்த காரியத்தை நான் பண்ணுவேனா? எதுக்குங்க என்னை இப்படி அவமானப்படுத்துறீங்க? பாருங்க, நான் கடனாளி தாங்க. ஆனா சத்தியமா நான் திருடல. உங்களால கெஞ்சி கேக்குறீங்க, சத்தியமா என்ன நம்புங்க. எப்படிப்பா நீ சொல்றத நம்ப முடியும்? நீ உன் தங்கச்சியை பார்த்துட்டு வெறுங்கையோட போயிருந்தா உன் மேல சந்தேகம் வந்திருக்காது. நீ தான் பெட்டியோட போனியே. உன் தங்கச்சி அந்த பெட்டிக்குள்ள என்ன வச்சு கொடுத்தான்னு யாருக்கு தெரியும்? ஏங்க, எத்தனை தடவைங்க சொல்றது? நான் தான் சொல்றேன்ல, என்னோட இடத்தை நான் வித்து அந்த பணத்தை தான் இந்த பெட்டியில வச்சு கொடுத்து அனுப்புனேன். திரும்ப திரும்ப அதையே சொல்றீங்க. நீங்களும் என் அண்ணனை சந்தேகப்பட்டுட்டே இருக்கீங்க. நாங்க ஒன்னும் சந்தேகம்லாம் படல, முடிவாதான் சொல்றோம். நெக்லஸ் திருடுனது உங்க அண்ணன் மூர்த்தி தான். கொஞ்சம் கூட ஈவு இறக்கம் இல்லாம ஏன் இப்படி அபாண்டமா என் அண்ணன் மேல பழி போடுறீங்க? எனக்கு நல்லா தெரியும், ஆரம்பத்துல இருந்தே உங்க யாருக்குமே என்ன பிடிக்காது. உங்க தம்பி என்ன லவ் பண்ணி கல்யாணம் பண்ணது உங்களுக்கு சுத்தமா பிடிக்கல. அது மட்டும் இல்லாம அவர் எனக்கு சப்போர்ட்டா இருக்காருல்ல, அதனால உங்களால என்ன எதுவுமே பண்ண முடியல. அது காரணமா வச்சுக்கிட்டு உதவி கேட்க வந்த என் அண்ணன் கிட்ட இப்படி பிஹேவ் பண்றீங்க. கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா உங்களுக்கு எல்லாம்? என்ன நீங்க என்ன சொன்னாலும் நான் பொறுத்துப்பேன். ஆனா என் அண்ணனை இப்படி கேவலப்படுத்துறத என்னால ஏத்துக்கவே முடியாது. பணம் இருக்கிறவங்க இல்லாதவங்களை எப்படி வேணாலும் அவமானப்படுத்தலாம் நினைக்காதீங்க.
அப்புறம் நீங்க தான் வருத்தப்படுவீங்க. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. எங்க அண்ணனை இங்க இருந்து அனுப்புங்க. திவ்யா, உன் அண்ணனை அவமானப்படுத்த வேண்டிய அவசியம் எனக்கோ இவங்களுக்கோ இல்ல. தயவு செஞ்சு கொஞ்சம் புரிஞ்சுக்கோமா. நான் ஆசையா வாங்கின என்னோட வைர நெக்லஸ் இங்கதான் வச்சுட்டு போனேன். திரும்பி வந்து பாக்குறப்போ அதை காணோம்னா அது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அந்த வைர நெக்லஸோட விலை என்னன்னு தெரியுமா? 25 லட்சம். அதை யாரு எடுத்தாங்கன்னு கண்டுபிடிக்க வேண்டாமா? அதை எப்படி தப்புன்னு சொல்லுவ? அத தப்புன்னு நான் சொல்லல. இரு. இவ்வளவு நேரம் நீங்க எல்லாரும் பேசிட்டு இருந்தத நான் அமைதியா தானே கேட்டுட்டு இருந்தேன். இப்ப என்ன பேச விடுங்க. இங்க பார், நீயே நல்லா யோசிச்சு பார். நம்ம வீட்டுக்குள்ளேயே இப்படி ஒரு திருட்டு நடந்திருக்குன்னா அதை எப்படி சும்மா விட முடியும்? நான் யார போய் சந்தேகப்பட முடியும்? நம்ம வீட்டுக்குள்ள வந்துட்டு போனவங்கள தானே விசாரிக்க முடியும். அதுதானே இப்ப பண்ணிட்டு இருக்கேன். எனக்கும் உன் அண்ணனை இப்படி செக் பண்றது கஷ்டமாதாமா இருக்கு. ஆனா எனக்கு வேற வழி தெரியலையே. செக்யூரிட்டி செக் பண்ணுங்க. சரிங்க சார். சார் திரும்புங்க. ஆமா எதுவுமே இல்லைங்கம்மா. அதான் எங்க அண்ணனை செக் பண்ணிட்டீங்கல்ல, அவர்கிட்ட ஒண்ணும் இல்லல. அப்புறம் எதுக்கு இப்படி நிக்க வச்சிருக்கீங்க? அவரை முதல்ல வீட்டுக்கு அனுப்புங்க. அது எப்படி? உன் அண்ணனை தானே செக் பண்ணோம். நீ கொடுத்த பெட்டியை இன்னும் செக் பண்ணலையே.